வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நிறைய பேர் தீபாவோட அந்த முடி தலைமுடி நீட்டாக இருக்கணும்னாக்கா ஒரு சீக்கிரட்லாம் சொல்லி ஒரு வீடியோ போட்டல, அது நிறைய பேர் தீபாவோட தங்கச்சி தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க? இங்கே தான் இருக்கீங்க? தீபா தான் இருக்கீங்களா? உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. எத்தனை குழந்தைங்க? ஒரே பொண்ணு. அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு? சரி, ஓகே. பொண்ணோட பேர் என்ன? இன்பா. இன்பா பொண்ணு தானே? பொண்ணுக்கு இன்பா பேர் வச்சிருக்கீங்களா? சரி. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சௌந்தர்யா. சரிம்மா. எத்தனை வருஷமா இங்கே இருக்கிறீங்க? இந்த பொண்ணு மாசமா இல்ல, கல்யாணம் ஒரு 3 மாசத்துல இங்க வந்து தங்கிட்டோம். அப்ப பொண்ணு பிறக்குற இருக்கும், இங்கே வளர இருக்கு, இங்கதான் இருக்கு. சரி சரி. உங்க வீட்டுக்காரர் இங்கதான் இருக்கு? இங்கதான் இருக்கிறாரு. சரிம்மா, ஓகே. அப்புறம் உங்க எப்போ கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? ஒரு 5 வருஷம் ஆகுது. கல்யாணம் எப்படி? நீங்க அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? லவ் மேரேஜ். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா? சரி. லவ் அப்பா அம்மாக்கு சம்பந்தம் இல்ல. லவ் மேரேஜ். சம்பந்தம் இல்லாத கட்டிக்கணும். கல்யாணம் தான் பண்ணோம். சம்பந்தம் இல்லன்னு அம்மா அப்பாவோட தான் கல்யாணம் பண்ணோம். அப்பா அம்மா ஒத்துக்கு வச்சுக்கலாம். கல்யாணம் ஆனும் சீக்கிரம் எங்கேயும் எதுவும் பண்ணல. கல்யாணம் பண்ணி தான் அப்பா அம்மா சம்பந்தித்து தான் கல்யாணம் பண்ணிட்டீங்க. அதுக்கு முன்ன கல்யாணம் பண்ணல. கல்யாணம் இங்க வந்து இருந்துட்டோம். வீட்டுக்காருக்கு நான் என் வீட்டுக்காரு நான் இங்கதான் இருக்கேன். என்ன வேலை செய்றீங்க? பேப்பர் தான் வாட்டர் பிளாஸ்டிக் பொறுக்கிற வேலை. எல்லாருமே உங்க ஆளுங்க எல்லாருமே அந்த வேலை தான் செய்யறாங்க. என்ன வருமானம் வருது அதுல? ஒரு நாளுக்கு போனா 300 ரூபாய் 400 ரூபாய் 500 ரூபாய் வரும். ஒரு டைம்ல ஒரு சோறு தண்ணி ஒரு 250 ரூபாய் போச்சுன்னா 250 ரூபாய் செலவுக்கு வச்சுக்குவோம். 250 ரூபாய் செலவுக்கு வைக்கிறீங்களே, அது எதுக்கு பயன்படுத்துவீங்க? சினிமா இல்ல, குழந்தை சினிமைக்கால போக மாட்டேன். சாமியா சினிமைக்கால போக மாட்டேன். குழந்தைக்கு எதுனா காத்தோட எதுனா வாங்கி போடும், அதுக்கு ஆசை. குழந்தை கால் கொலுசு வாங்கி போன ஆசை. அதுக்குதான். ஏன்னா உடம்பு சரியில்லைனாக்கா அதுக்கு டாக்டர் இருக்கு, அதுக்கு யூஸ் தான் பண்ணு. சும்மா டிராமா அதெல்லாம் பார்க்க மாட்டேன். டைம் பாஸ்க்குன்னா இங்கதான் இருப்பீங்க? இங்கதான் இருப்போம். டைம் பாஸ்க்கெல்லாம் இங்கதான். நிறைய செலவு பண்றதுக்கு நம்ம கிட்ட காசா இருக்கு, வருமானம் சரியில்லை ஐயா. இந்திக்காரங்க ஒரு பக்கம், இந்திக்காரங்க வந்து போறதுங்க அவ்வளவுதான். எங்களுக்கு பொழுப்பு முடிஞ்சிருச்சு. அவங்க எல்லாம் பொறுக்கிட்டு போறாங்க, திருடு பண்ணிட்டு போறாங்க. எங்க மேல பை அவங்க எல்லாம் நைட்ல வந்து எல்லாம் பண்ணிட்டு போறாங்க. எங்களுக்கு வந்து பை போறாங்க. நீங்க எல்லாம் திருட்டு பண்ணிட்டு போறீங்க, அது பண்ணிட்டு போறீங்க, இது பண்ணிட்டு போறீங்க, அது ஒரு பை வருது. ஆனா அதை சரியா பொறுக்குறது இல்ல. பொம்னாட்டிக்கு மட்டும் தான் போய் பொறுக்குறோம். ஆம்பளைங்களுக்கு எல்லாம் சும்மா சும்மா புடிச்சிடுறாங்க. திருடு போயிட்டாக்கா உங்க ஆம்பளைங்கள புடிச்சிடுறாங்க. எங்க ஆம்பளைங்க. இந்திக்காரங்க எல்லாம் எங்க வேஷத்துல பொறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, எங்க வேஷத்துல நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அவங்க பண்ற தப்புக்கு நீங்க மாட்டிக்கிறது. யாரோ பண்ணி போற தப்புக்கு நாங்க மாட்டிக்கிறோம். அதனால சரிம்மா. என்ன வீடு வசதியா இருக்கு? வசதியா இருக்கீங்களா? இல்லையா, இதான் வசதி. என்ன இதான வீடா? இதான் வீடு. சாமன் சட்டி வச்சாலும் நெஞ்சிடும். இல்ல சாமன் சட்டி நிறைய வச்சாலும் நெஞ்சிடும். ஏதோ துணி மணி எடுத்து போய் கடலை வச்சு படுத்துக்கோ. எதுனா ஒரு துணி மணி நல்ல நல்ல துணிங்க இருக்குன்னா அதுல ஒரு கோணி பை நல்ல பிளாஸ்டிக் ஒரு கவர், அந்த கவர் வச்சு மூடுவோம். அப்படியே கட்டி சுத்தி கட்டி வச்சுட்டா மழை போகாம இருக்கு. சரி, இப்போ எத்தனை காலத்துக்கு இந்த மாதிரி வாழ்ந்துட்டு போறீங்க? வீடு பசங்க புள்ள குட்டி வந்துருச்சு, வீடு இருக்கணும், வாசல் அந்த மாதிரி இருக்கணும். யாரும் உதவி பண்ணாத, எங்களுக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. அதனாலதான் இப்படி கடுக்குறோம். யாரும் வந்து வீடு கட்டி தரலாம் சொல்லியா? மத்த ஊர்ல வீடு கட்டி கொடுத்துருக்காங்களே. மத்த ஊரால கட்டி கொடுக்குறாங்க, இந்த ஊர்ல எந்த வீடு கட்டி கொடுப்பாங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை குடும்பம் இருக்கீங்க? 8 குடும்பம் இருக்கிறையா. 8 குடும்பம் இருக்கீங்களா? யாராச்சும் வீடு கட்டுறேன் தரேன் கட்டி தரேன் அந்த மாதிரி யாரும் சொல்ல? இப்படிதான் இருக்கிறோம். வீடு கட்டி கொடுத்திருந்தாலும் எங்கேயான ஓலை குடிச்சு கட்டுறது கொடுத்திருந்தாலும் கிடக்கலாம். துணி மணி வச்சுட்டு நாங்க ரோட்ல போய் தூங்கி வந்துருக்கலாம். இப்ப இந்த குடிசை எதுக்கு? சும்மா துணி மணி வச்சுக்கிறதுக்கா? இல்லையா, சும்மா ஒரு சாம்பிளுக்கு. எதுனா ஒரு மழை ஒரு வெயிலுக்கு, வெயில் ரொம்ப இதுல அதுக்கு ஒரு ஓரமா வைக்கிறது. அது உள்ள வச்சிருந்த பிளாஸ்டிக் கட்டி முடிச்சிருது. எதுனா சாப்பாடு தண்ணி ஆக்கிட்டு எடுத்து போறதுக்கு. அதனால இந்த மாதிரி குடிச்சு கட்டிருக்கிறோம்.
எங்க உட்காந்து சாப்பிடாக்க முடியாது ஐயா மழை டைம் வந்தா. அதனால இந்த மாதிரி போட்டு இந்த ஓரத்துல சாப்பாடு ஆக்கி சாப்பிடும், ஆக்கிட்டு எடுத்துட்டு போயிடும் கடைக்கு சாப்பிடறதுக்கு. இங்கெல்லாம் சாப்பிட மாட்டோம், பாம்பு பூச்சி. நாங்க சரி மழை வந்தாக்கா நீங்க சாப்பிடுறது ரைட்டு, எங்க படுக்குறீங்க? கடலை. கடையில ஒரு கடலை உட்காந்து இருக்கணும், 9 மணி 10 மணி வரைக்கும் எங்க எங்கயோ உட்காந்து இருக்கணும் குழந்தைங்க எடுத்துட்டு. சரி அதுக்கப்புறம் 10 மணிக்கு மேல 10 மணிக்கு மேலதான் போய் தூங்குவோம். அதுக்கு சீக்கிரமா நாங்க தூங்க முடியாது. 10 மணி மேலதான் தூங்குவீங்க. குழந்தைக்கு யானை கட்டி மடியில வச்சு அப்படியே உட்காந்து எடுத்துடுவோம். சரி இப்போ நீங்க வந்து கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்து அப்படிதான் இருக்கீங்க? அப்படிதான் இருக்கிறேன், இப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கீங்க. இப்ப தீபா வீடுனா அவங்களா அவங்க இது பண்ணி தான் கட்டியிருக்காங்க, அவங்க செலவு பண்ணி தான் கட்டியிருக்காங்க. பட் உங்களுக்கு இப்ப அந்த மாதிரி கட்டறவும் வசதி இல்ல, முடியலையா? தீபா கொஞ்சம் கடனை உடனே வாங்கி கட்டிட்டாங்களா? கடனை உடனே வாங்கி கட்டாங்க, நம்ம எந்த கடனும். சரி சரி சரி. அவரு அதனால நாங்க கடனோட வாங்கி கட்டினாலும் என்ன ஆக முடியும்? லைட் இல்ல, கரண்ட் இல்ல, எதுவும் இல்ல. இப்போ நம்ம கட்டிட்டா எந்த லைட் கரண்ட் வசதி இருக்கு? கல்யாண காசே தீர்த்த முடியல. அதுல கடன் ரொம்ப இருக்குது ஐயா, கடன் தொல்லையே தீர்க்க முடியல. அதுல ஒரு குடிசை போட்டு அந்த குடிசை சும்மா தான் கடுக்கும், கரண்ட் இல்ல, லைட் இல்ல, ஒண்ணு இல்ல. அது வேற கடன் நேரம் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த கடன் தீர்க்க முடியுமா? வீட்டு கடன் தீர்க்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க ஐயா. இந்த கடன் அந்த கடன் தீர்க்க முடியுமா? எப்படின்னா ரோட்ல தூங்கி ஏந்திரிச்சு இந்த கடன் தீர்த்தில்ல. அது அவங்களும் ரோட்ல தான் வந்து படுக்கிறாங்க. எங்க தீபா வீடு கட்டி கரண்ட் இல்லன்றதால ரோட்ல தான் வந்து படுக்கிறாங்க. அவங்களும் நைட்ல வந்து ரோட்ல தான் படுக்கிறாங்க, கரண்ட் இல்ல. தூங்க முடியாது ஐயா, ஒண்டியா இருக்குது. அது பின்னாடி காடு மாதிரி இருக்குல்ல? பின்னாடி காடு, இந்த சைடு காடு. நல்லா பாத்ரூம் போற ஆளுங்க எப்படி ஒண்டியா ஒரு பொம்பளை பொண்ணு வாங்கி தூங்க முடியும்? அது வேற வீட்டுக்காரி இல்ல அவங்களுக்கு, ஒண்டியா தூங்க முடியுமா? 4 பேர் இருந்தா பேச்சுவார்த்தையில போய் ஏமா போய் படுக்கலாமா, அம்மா போய் படு. எதுனா வந்தா ஒரு பாம்பு பூச்சி வந்தாலும் கத்துனாலும் 4 பேர் ஏந்திரிச்சு வருவாங்க. அது ஒண்டியா தூங்கினா எங்க தூங்க முடியும் ஐயா? வீட்டுக்காரர் இருந்திருந்தாலும் எப்படின்னா தூங்கலப்பா பாப்பான்னு தூங்கலாம், யாருமே இல்லையே அவங்க கிட்டப்பா. நீங்க ரோட்ல போயிட்டு படுத்துறீங்க, மழைக்கு வந்துருவீங்க. வேலைக்கு எது வரைக்கும் எவ்வளவு தூரம் போவீங்க வேலைக்கு? வண்டலூர் போவோம், திராம்பூர் சைட்ல போவோம். பேப்பர் பொறிக்கினே போயிட்டு வந்துடும். இந்த டைம் ஆயிடும், இங்க வரத்துக்கு இந்த டைம் ஆயிடும். காலைல 8 மணிக்கு போனா இந்த டைம் ஆகும். என்ன வண்டி வச்சுக்கிறீங்களா? இந்த மாதிரி வண்டியா? 3 சக்கர வண்டியில எடுத்து போயிடும். வந்துட்டு காலைல 8 மணிக்கு போனா மத்தியான டைம் ஒரு 4 மணி 5 மணிக்கு வந்துடலாம். சரி ஓகே ஓகே. சரிம்மா சரி, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க கவர்மெண்ட் கிட்ட வந்து? என்ன சப்போர்ட் வந்து எதிர்பார்க்குறீங்க? கவர்மெண்டோட சப்போர்ட் என்ன பாக்குறேன்னா, எதுனா வீடு கட்டி கொடுப்பாங்க, எதுனா வீடு கட்டி கொடுப்பாங்க, எதுனா எங்க தங்குவோம்னு சொல்லிதான் இருக்கணும். அது பார்த்தாலும் சப்போர்ட்டே இல்லையா ஐயா? அது என்ன பண்ணணும்னு தெரியல ஐயா. எப்ப இருக்கிறவருக்கு இருக்கலாம், என்ன பண்ணும்? எப்படின்னா ரோட்ல இருந்து செத்து போலாம். நம்ம குழந்தை வந்தாலும் ரோட்ல தான் இருக்கும் ஐயா. வீடு இருந்தா நம்ம அம்மா அப்பா கட்டி விட்டு இருக்கிறாங்க, வீடு போய் தங்கலான்னு சொல்லி தங்குவாங்க. இதே மாதிரி அவங்களும் போட்டி இருப்பாங்க. ஏன்னா ஐயா கல்யாணம் பண்ணா ரொம்ப செலவு ஐயா. கல்யாணத்துக்கு செலவு வாங்கிதான் செலவு பண்ணும். கடன் வாங்கிதான் செலவு பண்ணும். வரவங்களுக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, போறவங்களுக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படி பண்ணிதான் கல்யாணம் பண்ணும். இப்ப எங்க கல்யாணத்துக்கு வந்து நான் ஒரு கல்யாணத்துக்கு நான் மொழி வைக்கணும், ஆனா உங்க கல்யாணத்துக்கு நீங்க தான் மொழி வைக்கணுமே. இப்ப உங்க கல்யாணத்துக்கு நான் வரனாக்கா நீ எனக்கு மொழி வைக்கணும். அது இல்லாம பிரியாணி அந்த கோட்டெல்லாம் கொடுத்து நீங்க அப்படியெல்லாம் கொடுத்து அனுப்புறோம். கொடுத்து காசு கொடுத்து பஸ் பேர் பஸ்ஸுக்கு காசு கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு 100 பேர் வராங்கன்னா 100 பேருக்கு கொடுக்கணும். அப்பா இதே பெரிய செலவா இருக்கும் உங்களுக்கு. 300 ரூபாய் 400 ரூபாய் வாங்க மாட்டாங்க, 500 ரூபாய் தான் வாங்குவாங்க. புருஷன் பொண்டாட்டி இருந்தா 500 ரூபாய் தான். அது கையில சரக்கு கோட்டரா எல்லாம் கொடுத்து அனுப்பும். அதுதான் ஒரு கல்யாணம். சரி சரி. நிறைய பேர் வந்து முடிதான் நீட்டா இருக்கு, எப்படி மெயின்டைன் பண்றாங்க? அதுக்கே தர வரைக்கும் போயிடும் உங்களுக்கு. முடினா சொந்த முடி ஐயா, எனக்கு முடியே இருக்காது ஐயா. இது என்ன சொந்த ஜவுரி முடி மாதிரி தெரியுது எனக்கு. ஜவுரி முடி தானே அது? சொந்த முடியா? கொஞ்சம் கையில பிடிச்சி யூஸ் காமிங்க. சொந்த முடிதான். சொந்த முடிதானா? நிறைய பேர் வந்து ஜவுரி முடின்றாங்க. ஜவுரி முடி இல்லையா, சொந்த முடி. இந்த முடியும் கோயிலுக்கு வச்சிருக்கிற ஐயா. அப்படியா? எனக்கு ஒரு
ஒரு பையன் பிறந்தா இந்த கோயிலுக்கு ஒரு முடி கொடுக்கணும். அதுவும் கடம்பாடி. எனக்கு ஒரு பையன் பிறந்தா என் பையன் முடி என் முடி அப்படியே கொடுக்கணும், என் பொண்ணு முடி 3 பேர் அப்படியே கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு இருக்கீங்க. அதனால வச்சிருக்கிறோம். எனக்கு முடியே இருக்காது, என் பொண்ணு மாதிரி தான் எனக்கு முடி இருக்கும். எப்படி இவ்வளவு முடி வந்தது? என் அக்காவோட ஒரு குழந்தை இருக்கு பாரு, அந்த போலதான் இருக்கும் இந்த முடி. பெருமாள் கிட்ட போய் விரும்புடி கொடுத்து பூ முடி கொடுத்து வளர்னது. அந்த ஆத்தாக்கு முடி கொடுத்தா முடியே வளரும். அது கடன்பாடி. அந்த ஆத்தாக்கு முடி கொடுத்தா முடி இல்லைன்னு சொல்லாது, முடி வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அந்த ஆத்தாக்கு தான் வேண்டி வச்ச முடியுது. நான் வெட்டவும் மாட்டேன், கட் பண்ணவும் மாட்டேன், அப்படியே இருக்கும். அந்த ஆத்தா கிட்ட போய் சேர இருக்கும். சரி, இப்போ சாப்பாடு நீங்க எப்படி அதிகமா ஹோட்டல்ல சாப்பிடுவீங்களா இல்ல செஞ்சு சாப்பிடுவீங்களா? ஒரு டைம் செஞ்சா சாப்பிடுங்க வரும். சரி, ரோட்லயே வரும் சாப்பிடுங்க. கல்யாணம் ஆகிற சாப்பாடு, நிச்சயதார்த்த சாப்பாடு, ஏதோ விசேஷ சாப்பாடு வந்துக்கினே இருக்கும் இந்த ஊர்ல. அப்படியா? அப்படி மீந்ததுன்னா கூட கொடுத்துருவாங்களா? கொடுப்பாங்க. சரி சரி சரி, கொடுப்பாங்க. எப்போ ஒரு டைம் தான் வரும். அந்த ஃபங்க்ஷன் டைம்ல வரும். ஃபங்க்ஷன் டைம், கல்யாண டைம், அந்த டைம்க்கு தான் வரும். இன்னைக்கு முகூர்த்த நாளா? ஆமா. அதனாலதான் இவ்வளவு சாப்பாடு வந்திருக்கு. ஒட்டு மொத்தமா சாப்பாடு நிறைய வந்து குஞ்சிருங்களா? நிறைய வந்திருக்குது. இன்னைக்கு சாப்பிடவே முடியல. எங்க கோயே வேணாம் சொல்லுது. அந்த சாப்பிடுங்க, சாப்பிட்டு அப்படியே மயக்கத்துல அவ்வளவுதான். அவ்வளவு சாப்பாடா இருக்குது, அது சாப்பிடவே முடியல ஐயா. ஒரு டைம் பார்த்தா நாங்க அப்படியே பசும்பாட்டிலே தான் இருப்போம். டெய்லி எல்லாம் இந்த மாதிரி வர்றது ஐயா. டெய்லி இந்த மாதிரி வந்தா எங்கேயோ போயிடுவோம் நாங்க. முக்கியமான கேள்வி, ஒரு நாளைக்கு எத்தனை டைம் சாப்பிடுறீங்க? நாங்க எத்தனை டைம்னா, காலைல 1 மணிக்கே சாப்பிடுவோம், 2 மணிக்கே சாப்பிடுவோம். காலைல சாப்பாடு 2 மணிக்கே சாப்பிடுவீங்களா? 2 மணிக்கே சாப்பிடுவோம். சரி, 2 மணில நைட் ஒரு 9 மணிக்கே சாப்பிடுவோம். அவ்வளவுதான் எங்களுக்கு. மத்தியானம் அந்த டைம்ல சாப்பிட மாட்டோம். மெயினா காலைல சாப்பாடு சாப்பிட மாட்டீங்க? காலைல சாப்பிட எங்களுக்கு பிடிக்காது. ஒரு ஆளுக்கு பிடிக்கும். எங்க ஆளுங்களுக்கு நாட்டுப்புறத்துல இருக்கிறாங்களே அவங்களுக்கு எல்லாம் காலைல சாப்பாடு பிடிக்கும், எங்களுக்கு பிடிக்காது. டைரக்டா மதிய சாப்பாடு தான், அதோட நைட் 9 மணிக்கு செஞ்சு சாப்பிட பழக்கம் இருக்கா? எப்பவாச்சும் செஞ்சிருக்கீங்களா சாப்பாடு? நாங்க டெய்லி தான் சாப்பாடு செய்வோம். சாப்பாடு வரலன்னு சாப்பாடு செய்வோம். ஓ சரி சரி. என்ன மாதிரி சாப்பாடு செய்றீங்கப்பா? என்ன மாதிரி சாப்பாடு செய்வீங்க? குழம்பு என்ன வைப்பீங்க? கறி குழம்பு, மீன் குழம்பு, முட்டை குழம்பு, தக்காளி குழம்பு, எல்லா குழம்பும் பண்ணுவோம். இந்த சாம்பார் ரசம்? சாம்பார் ரசம் பண்ணுவோம் ஐயா. எப்பாச்சும் தானா? இந்த இது பண்ண முடியாது, அரைக்க முடியாதா? கரண்ட் இல்லன்றத அரைக்க முடியாது. கறி குழம்புக்கு எப்படி பண்றீங்க? அந்த இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட் அதெல்லாம் போட மாட்டீங்க? இதுமே போட மாட்டீங்க? பேஸ்ட் எல்லாம் போட மாட்டேன், நல்லா இருக்காது அது. ஓஹோ. எங்களுக்கு பிடிக்கிற தக்காளி, வெங்காயம் நாங்க எல்லாம் போட்டு கறி போட்டு மிக்ஸ் பண்ணிடுவீங்க. அப்படியே மூடிடுவோம், கொதிக்க விட்டுருவோம். அதுக்கு விட்டு அப்புறமா தான் மிளகாத்தூள் போட்டுவோம். நாங்க எப்படி ஒரு வெண்டைக்காய், பொரியக்காய் எதுவும் போட்டு செஞ்சா டேஸ்டா இருக்கும். நீங்க செய்யற மெத்தடே தனி. நான் பார்த்தேன் தீபா வாத்துக்கறிய. நாங்க என்ன பண்ணோம்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு, கறியை வதக்கிட்டு, மசாலா போட்டு மசாலா வதக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊத்துவோம். லவங்க அதெல்லாம் போடுவீங்க உங்கள? ஆமா, எங்கெல்லாம் அப்படியெல்லாம் போடும். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகல்பு. ஒரு கறிக்கு வாசனை இருந்தா அதுக்கு வெறும் பூண்டு தான் போடுவோம். பூண்டு போட்டு அது கறி போட்டு நல்லா வேக வச்சுட்டு இது போடுவோம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம், கொஞ்சம் மிளகாத்தூள் போடுவோம். நல்லா வேகி சுண்டிடும் அந்த கொழும்பு. கிரேவி மாதிரி ஆயிடும். தண்ணீர் ருசி ஆயிடும். அப்படியே சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவீங்களா? சரி. அப்ப இந்த சினிமாக்கு போற பழக்கம் கிடையாதா? கடைசியா என்ன படம் பாத்தீங்க நீங்க? படம் தியேட்டர்ல போயிட்டு? எங்க வீட்டுக்காரர் நான் பார்த்தோமா விஜய் படம். விஜய் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியா? இல்ல, பொண்ணு இருந்தது கையில. 6 மாசம் கை குழந்தை. அப்படியா? எத்தனை வருஷம்? இப்ப என்ன வயசு ஆகுது பாப்பாக்கு? 3 வயசு. அப்ப 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு படம் படம் எல்லாம் பார்க்க போக மாட்டீங்க. சரி சரி சரி. காசெல்லாம் இல்லையா, அது போன ரொம்ப செலவு ஆகும் ஐயா. 2000 3000 அப்படி வச்சுட்டு போறாங்களா? நீங்க போனா டிக்கெட் மட்டும் வாங்க மாட்டீங்க, அங்க போய் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்களா? டிக்கெட் குழந்தைங்க கொஞ்சம் 5 கேட்க மாட்டாங்க, எல்லாத்தையும் கேட்பாங்க. ஒரு இது ஒரு கூல் காஃபி கேட்டா 130 140 150 அப்படியெல்லாம் கேட்டா நம்ம கிட்ட என்ன செலவு காசு இருக்கு ஐயா? சொல்லுங்க ஐயா. ஒரு டிக்கெட் வந்து 200 250 அதெல்லாம் போனா
அதை டிக்கெட்டுக்கு கொடுத்துருவோம். உள்ள போய் இப்ப குழந்தைங்க கேட்டு அழுவ ஆரம்பிச்சிருச்சுன்னா வாங்கி கொடுக்காம இருக்கு. வாங்கி அந்த படம் அந்த மாதிரி படமே தேவையில்லை. அதுக்கு வீட்டுக்கே தங்கி கிடக்கலாம். டைம் பாஸ்னா போன் வச்சுக்கிறீங்களா? போன்ல பாத்துக்கலாம். போன்ல படம் கூட பாப்பீங்க. அவ்வளவுதான். குழந்தைங்க எங்க போய் விளையாடி வரோம். அவ்வளவுதான். சரி, வீட்டுக்குள்ள என்ன தீபா சண்டை போடுவீங்களா? அக்கா கிட்டலாம் ரொம்ப அவளுக்கு சண்டை அவளே வருவான். தீபா சண்டைக்கு வருவா? அது கொஞ்சம் வார்த்தை கேட்டாலும் புஷ்ஷுன்னு வாங்கும். எங்களுக்கு அப்படி இல்ல. பெரிய சண்டை வந்தாதான் எங்களுக்கு புஷ்ஷுன்னு ஆகும். புஷ்ஷுன்னு ஆகுமா? தீபா சண்டைக்கு வர ஆளுமே தெரியலையே பார்த்தா. அது சண்டை வரும். அவளே வந்துடுவா பேசுறதுக்கு. சண்டை போட்டாலும் அதே வந்து பேசிடுமா? அதே வந்துடும். அதனால விட்டுருவோம். சண்டை போட்டு போயிட்டோம் அவளே வந்துடுவான்னு சொல்லி விட்டுருவீங்க. ஏன்னா வீட்டுக்காரு இல்லப்பா, யாரும் இல்ல, அந்த கை குழந்தை வச்சுட்டு எங்க போப்பாது. நம்மளும் பெரிய சண்டாயி அவள்கிட்ட கோவமா நடந்தா அவ அந்த குழந்தை வாங்கிட்டு எங்க போவா? நம்மளும் பேசாம இருக்கலாம். தங்கச்சி இருக்காங்க, அம்மா இருக்காங்க, நம்ம இருக்கிறவே 4 பேர் தான். இங்க நிறைய பேரா இருக்கிறோம். நீ இல்லன்னா அங்க இருக்கிற, நீ இல்லன்னா இங்க இருக்கிறேன்னு சொல்லி போய் பேசுறதுக்கு இருக்கிறமே 4, 5, 6 குடும்பம் தான் இருக்கிறோம். அந்த குடும்பம் கிட்டே பேசிட்டு எப்படின்னா பழகிட்டு போய்க்கினதா இருக்கு. சண்டை போடுவீங்க, உடனே கூட்டிடுவீங்க. பெரிய சண்டை போட்டு பேசாம இருக்கு அந்த மாதிரி பெரிய சண்டைல போக மாட்டீங்க. தூரம் ஆள் வந்தா பெரிய சண்டைக்கு போவீங்க. என்னென்ன வளர்க்குறீங்க? கோழி வளர்க்குறோம். கோழி வளர்க்குறோம். அவ்வளவுதான். கோழி தான். பூனை, நாய். எங்களுக்கு முக்கியமா நாய் தான். நாய் தான் இல்ல? நைட்ல வந்து உங்களை நாய் தான் பாதுகாக்குது. எங்க தெய்வமே நாய் தான். ஏன்னா எங்களுக்கு பாதுகாப்பு அவதான். ஏன்னா பாதுகாப்பே அதுதான். நாய்க்குட்டி தான் பாதுகாப்பு. பூனை இல்ல, கோழி இல்ல, அதெல்லாம் இல்ல எங்க கிட்ட பாதுகாப்பு. நாயினா யாரு வந்தா கொலிக்கு கிட்ட, யாரு வந்தாலும் கொலிச்சுக்கினே இருக்கும். 2 போனே போயிடுச்சுங்க. நாய் இல்லாம 2 போனே போயிடுச்சுங்க. அந்த போன் எதனா பாத்து எதனா படம் பார்த்து வீட்டுக்காரதான் உங்க அப்பா போன் போயிட்டாங்கல்ல, கண்டுபிடிச்சீங்களா? யாரும் தெரிஞ்சதா? எப்படி ஐயா பெரிய பெரிய ஆளுங்க போனே போகுது, அதே கண்டுபிடிக்க முடியல. நம்மளது எங்க போகுது? அதுதான், ஒரு வீடு இருந்தா வீட்டு உள்ள சார்ஜ் போட்டு வீட்டை பூட்டி வச்சீங்க. வீடு இல்லாதனால ரோட்ல போட்டு மானவெறியா படுத்துறது. இந்த நாய்ங்க கொழுக்கும் பார்த்தா அதுவும் இல்ல. இப்படி எங்க மாமா சாவுக்கு போகும்போது எடுத்துட்டு போயிட்டாங்களா? யாருமே இல்ல இங்க. வாங்கிட்டு ஒரு டிவி பாக்கணும், எதுனா விளையாடணும் அந்த வீட்டுல அப்படின்னு ஆசை இருக்குது. சரி சரி, கண்டிப்பா வீடு கிடைக்கும், பயப்படாதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு வீடு வந்து கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனா வருவாங்க, கண்டிப்பா வீடு கூடிய சீக்கிரம் வீடு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, ரொம்ப நன்றி. எங்க ஆட்சி மாறி எங்க இல்லன்னு சொல்லிடுவாங்களோ பயமா இருக்குல்ல? அது ஒரு பயமா இருக்குது ஐயா. ஒரு திட்டம் தான் இருக்கு ஐயா, சும்மா இருக்காது. வீடுக்கு எழுதிட்டு போயிருக்கிறாங்கன்னு அப்படி சொல்றீங்க. எப்படின்னா ஒரு ஆட்சி எப்போன்னு ஒரு 5 வருஷம் ஆயிடும். அது ஒரு ஆட்சி மாறி இல்லன்னு ஆயிடும், இல்லன்னு பண்ணிடுவாங்க. இல்ல, ஆட்சி மாறினால வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த புதுசா வரவங்க வந்து கட்டி கொடுப்பாங்க, பயப்படாதீங்க. எங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரூம் போட்டு கட்டி கொடுத்தாலும் பரவாயில்லையே, பரவாயில்ல, அவங்க நன்றி இருக்கும். நாங்க அவங்க கிட்ட சோறு தண்ணி கேட்க போல, என்ன தங்குறதுக்கு வீடு தான் கேக்குறோம். சாப்பாடு மத்ததெல்லாம் நீங்க ஓய்ச்சி சாப்பிடுவீங்க? ஓய்ச்சி சாப்பிடுவோம், திருடு பண்ணி சாப்பிட மாட்டோம். ஓய்ச்சி சாப்பிட்டுக்கோ. மணி ஊசி எதுவும் நான் ஒண்ணு வித்தி பேப்பர் சாகடலையும் கை வச்சு போச்சுக்கோ. நாங்க எதுவும் கேக்கல, காசு பணம் அதெல்லாம் கேக்கல. எதுவும் ஒரு சாகடலையும் கை வச்சு போச்சுக்கோ. ஒரு வீடு வசதி தான். வீடு கட்டுற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வந்து சேமிச்சு வீடு கட்ட முடியல, அதனால வீடு மட்டும் கேக்குறீங்க? இல்ல ஐயா, வீடு கட்டுறது நாங்க ஓய்ச்சி கட்டுறோம் சார். நம்மளுக்கு நம்ம கல்யாணம் செலவு அதெல்லாம் தீர்க்க முடியாது ஐயா. கல்யாணம் 5 வருஷம் தான் ஆகுது, அந்த செலவு வேற இருக்குது ஐயா. 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கடனே அப்படியே இருக்கா? அப்படியே இருக்குது ஐயா, தீர்க்க முடியல ஐயா. அந்த செலவு தீர்க்க முடியுமா? வீடு கட்டி சும்மா தங்க முடியுமா? இந்த போலயே தங்கி கிடக்கலாம் போல இருக்குது. நம்ம அது வேற கடன், இது ஒரு கடன், வேற குழந்தைங்கெல்லாம் எடுத்துட்டு போலாங்க கடன் கேட்டா. அதான் வசதிக்கு வேணும்னு சொல்றோம். எப்படின்னா ரோட்ல இருந்து அந்த கடன் தீர்த்திடலாம். சரி, கண்டிப்பா கவர்மெண்ட்டே கட்டி கொடுப்பாங்க. இப்போ எல்லாம் லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட்ல, யாரெல்லாம் வீடு இல்லாம இருக்காங்க அப்படின்ட்டு. அதனால கண்டிப்பா வீடு கிடைக்கும், தைரியமா இருங்க. ஓகேவா? ரொம்ப நன்றி.